Hi guys, this is Jagan from Trade Master Trading Academy. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த சப்ளை ஜோனில் மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கொடுத்துருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, மார்க்கெட் இப்போது மேலே இந்த மாதிரி புல்லிஷில் மேலே போயிட்டு இந்த சப்ளை ஜோனை மிட்டிகேஷன் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே வரும்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதே மாதிரியே மார்க்கெட் இந்த இடத்துல மிட்டிகேஷன் பண்ணிட்டு கீழே இப்போ வந்திருக்கு. இப்போது இந்த இடத்துல ஒரு பேரிஷ் மூமெண்ட் நடந்திருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, என்னென்ன நடக்க போகுது, நம்ம எங்கெல்லாம் ஆர்டர் பிடிக்க போகிறோம், எங்கெல்லாம் ஆர்டர் பிடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, இப்போது இது 4 hour டைம் ஃப்ரேம். சரிங்களா? இப்போ நம்ம 15 minutes டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு எங்கெல்லாம் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம், எங்கெல்லாம் நம்ம ஆர்டர் பிடிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரிங்களா? ரைட், ஓகே. இந்த இடத்துல மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு மைனர் சோர்ச் நடந்திருக்கு. அதாவது 4 hour டைம் ஃப்ரேமுக்கு 15 minutes டைம் ஃப்ரேமில் ஒரு மைனர் சோர்ச், இந்த இடத்துல ஒரு சோர்ச் நடந்திருக்கு. இப்போ இந்த சோர்ச் நடந்ததுக்கு மார்க்கெட் ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். சரிங்களா? அது எந்த இடத்துல கொடுத்துருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் ஆனதுக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் ஆனதுக்கு 2 பேஸ் கேண்டில். இங்கே எந்த இடத்துலையுமே பேஸ் கேண்டில் கிடையாது, எல்லாமே மிட்டிகேஷன். இந்த ஒரு கேண்டலை தவிர எல்லாமே மிட்டிகேஷன். அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இந்த கேண்டில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? இந்த இடத்துல கொடுத்துச்சுங்களா, இந்த ப்ரீவியஸ் லோ, இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கொடுத்து நமக்கு டார்கெட் ஹிட் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஓவரால் 100% டார்கெட் நினைக்கிறேன் 1:4.6. நீங்கள் எவ்வளோ போட்டிருந்தாலும் அதுக்கு அந்த 100% நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயே ஒரு எஸ்எல் நமக்கு டிகர் ஆகிருக்கு. சரிங்களா? அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கு இந்த இடத்துல ஒரு பேஸ் கேண்டல், அது மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு எஸ்எல் டிகர் ஆகிருக்கு. ஏன் எஸ்எல் டிகர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு பாடி க்ளோஸ் வைக்கலை. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு பாடி க்ளோஸ் வைக்கலை. அதுவும் இல்லாமல் இது லோவர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம எடுத்தோம்னா இந்த மைனர் இந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடாது. எந்த இடத்துல நம்ம எடுக்கணும்னா, இங்கே லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ, இந்த ஹை, நெக்ஸ்ட்டு இந்த லோ. ஓகேங்களா? இந்த லோவை மார்க் பண்ணிடுங்க. இப்போது இந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் இப்படி போயிருந்தா இந்த இடத்துல எடுக்கலாம். இது ஒரு நல்ல இன்டியூஸ்மெண்ட். இந்த இடத்துல நம்ம செல் ட்ரை பண்ணி இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட் நமக்கு பிரேக் அவ்வளோ நல்லா ஒரு பர்ஃபெக்டான பிரேக் கொடுக்கல. அதனால் நம்ம இங்கே எடுக்கிறது டேஞ்சர். சரிங்களா? ஸோ மார்க்கெட் எகைன் மேலே போயிட்டு இந்த இடத்த டேப் பண்ணிவிட்டு எகைன் இந்த என்ட்ரி பாயிண்ட்டுவை எகைன் டேப் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் கொடுத்துருச்சு. இந்த ஹையை உடச்சி இந்த ஹையை பிரேக் பண்ணி இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம இங்கே இருக்கிற ஒரு பேஸ் கேண்டலும் இங்கே இருக்கிற ஒரு பேஸ் கேண்டலும், அதாவது இந்த இடத்துல இருக்கிற ஒரு டிசிஷனல் பாயிண்ட்டும் இந்த இடத்துல இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம். செல்லுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் டிகராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ணது இந்த கேண்டல், நீங்கள் அதுக்கு இந்த சைடெலாம் எடுக்கக்கூடாது, இந்த சைடு தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? இது இந்த ஹையும் இந்த லோவும் டே பிஃபோர் எஸ்டர்டேவோட ஹை அண்ட் லோஸ்.
டே பிஃபோர் எஸ்டர்டேவோட ஹை அண்ட் லோ. இப்போ மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த ஒரு கன்சால்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு கன்சால்டேஷனை இந்த இடத்துல மார்க்கெட் ஏன் கீழே விழுந்திருக்குன்னா, இதை வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு கீழே விழுந்திருக்கு. இதை வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு, அதுவும் நியூஸ் டைமில் ஃபால் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த ஒரு பேஸ் கேண்டலில் எடுத்துருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே விழுந்திருக்கலாம், மார்க்கெட் செல்லாக இருந்திருக்கலாம். சரி, இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்தனால தான் கீழே விழுந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட கிடையாது. 1 hour டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா இந்த இடத்துல ஹிடன் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஹிடன் சப்ளையில் மார்க்கெட் டேப் பண்ணி கீழே விழுந்து மறுபடியும் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு எகைன் இந்த ஹிடன் சப்ளைலே போயிட்டு மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஃபால் நடக்கும். அப்போது இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் கலெக்ட் பண்ண பார்க்கும். வெயிட், நம்ம ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமில் போனோம்னா நல்லா கிளியராக பார்க்கலாம். இந்த பேஸ் கேண்டலை வச்சிடலாம். இந்த பேஸ் கேண்டலில் நமக்கு என்ட்ரி. ஓகே, மார்க்கெட் இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணாது, அதுக்கு தேவை ஒரு பெரிய லிக்விடிட்டி, செல்லுக்கான ஒரு பெரிய லிக்விடிட்டி தேவை. அப்போது இங்கே இருக்கிற ஹை, அது டே பிஃபோர் எஸ்டர்டேவோட ஹை அண்ட் லோஸ் இது. அப்போது இந்த ஹையை மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, இதை இப்படி போயிட்டு இதை டேப் பண்ணும். அப்போ நமக்கு செல்லோட என்ட்ரி டிகர். அப்போ அதுக்கு தேவையான லிக்விடிட்டி கிடச்சிரும், ஒரு பெரிய ஃபால் நடக்கும், அதில் நமக்கு நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ கரண்ட்டில் இது ரன் ஆகிட்டு இருக்கு, நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். மார்க் எடுக்கிறீங்கன்னா ப்ளேஸ் பண்ணலாம், டெமோவில் கூட போட்டு பாருங்கள், இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து $100 நான் இங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இங்கே நமக்கு எஸ்எல் டிகர்னால் நமக்கு எக்ஸ்ட்ரீமில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இது நமக்கு எஸ்எல் டிகர் ஆகிடுச்சுன்னா நம்ம எதுவும் ஃபீல் பண்ணிவிட்டு வரு பண்ணிவிட்டு உட்காந்துக்கக்கூடாது, ஐயோ போயிடுச்சு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் மூவ் நம்ம போட்டு எடுத்துடலாம், சரிங்களா. ஒருவேளை இது எஸ்எல் டிகர் ஆகிடுச்சு, எஸ்எல் டிகர் ஆகி பாடி க்ளோஸ் வச்சிச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் செல்லுக்கான ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இதுதான் கோல்டோட கரண்ட் மூவ். இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்து மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ 4 hour டைம் ஃப்ரேம் போயிட்டு நம்மளோட டார்கெட் எங்கே செட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். போன வீடியோவில் நான் டார்கெட் எங்கே செட் பண்ணுறதுன்னு நான் கொடுத்துருப்பேன், அதில் ஒரு சின்ன கரெக்ஷன். ஓகேங்களா, அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவில் டார்கெட் செட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்குங்க. ஓகே, இப்போது இங்கே கீழே மிட்டிகேஷன் பண்ணி ஒரு பெரிய மூவ், புல்லிஷ் மூவ் கொடுத்துருக்கு. ப்ரீமியம் மிஸ்ஸஸ் டிஸ்கவுண்ட்டில் இந்த இடத்துல போட்டிங்கன்னா 50%க்கு கீழே இந்த இடத்துல நமக்கு இருக்கிற ஆர்டர் பிளாக் நல்ல வேலிடாக இருக்கும். ஸோ நம்ம 50% கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக் வரலும் நம்ம டார்கெட் கொடுக்கலாம். ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு டார்கெட் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த இடத்துலையே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தோன்னா இந்த அளவுக்கு டார்கெட் கொடுக்கலாம். ஸோ நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு இப்படி மேலே போயிட்டு கூட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல இந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லோ ஹை அண்ட் லோஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த லோவில் வந்து பிரேக் ஈவன் பண்ணிவிடுங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கு, இதுதான் டார்கெட். மார்க்கெட் இங்கே வந்து இதை எடுத்துகிட்டு போனாலும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதுதான் நமக்கு டார்கெட். ஏன் அப்படின்னா, ஓவரால் இங்கே இருக்கிற பேஸுக்கு ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் லிக்விடிட்டி எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல தான் லிக்விடிட்டி பேஸ் எல்லாமே இருக்குது. நோட் பண்ணிடுறேன். இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் நோட் பண்ணிடுறேன், நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போது கரண்ட்டில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான். ஸோ இதை எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆர்டர் நமக்கு எஸ்எல் டிக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அவ்வளோலாம் பண்ணாதீங்க, இங்கே இருக்கிற லோவிலே நீங்கள் கட் பண்ணிடுங்க, ஓவரால் கட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஒரு 50% ஆர் 80% இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு இந்த இடத்த அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க, ஃப்ரீ ரன்னிங் பண்ணிடுங்க, சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு இருக்கிற டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே தான் நமக்கு ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பேஸ் கேண்டல் இருக்குது, தென்
இந்த இடத்துல ஒரு பேஸ் கேண்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இதை மிட்டிகேட் பண்ணிவிட்டு சாரி 1 மினிட் இதை மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே நல்ல ஒரு டார்கெட் கொடுத்தாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து இதை மிட்டிகேட் பண்ணுறவங்கள வெயிட் பண்ணணும். இங்கே ஒரு சின்ன ரிவர்சல் டிசிஷனல் பாயிண்டில் இங்கே ஒரு சின்ன ரிவர்சல் இந்த இடத்துல நடந்துச்சுன்னா இங்கே இருக்கிற கீழே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கை எடுத்து நல்லா டார்கெட் இவ்வளோ தூரம் கொடுக்கலாம். ரிவர்சல் ஒரு கன்ஃபார்ம் ரிவர்சல் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் டார்கெட் அவ்வளோ கொடுக்கணும். நீங்கள் நான் ஒரு கன்ஃபார்ம் ரிவர்சல் கொடுக்கலனா அந்த மாதிரி டார்கெட் எதுவும் கொடுத்துறாதீங்க. சரிங்களா? இதுதான் உங்களோட டார்கெட். இங்கே ரிவர்சல் கொடுத்தா இந்த இடத்துல டார்கெட். இங்கே ரிவர்சல் கொடுக்கும்போது நம்ம லைவாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிடலாம். அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன். 15 மினிட்ஸில் இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா யூரோ யூஎஸ்டியோட கரண்ட் பொசிஷன் எங்கே நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ 1 பேக் 1 அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.